தமிழகத்தில் மதுரை மற்றும் தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பை வெறுத்து ஒதுக்கி பெண் சிசுக்கொலைகள் அதிகரித்து வந்தது. இதனால் பெண் சிசுக்கொலை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட தொடங்கியது. மேலும் தொட்டில் குழந்தை திட்டமும் தொடங்கப்பட்டது. இந்த காலகட்டம் மாறி தற்போது பெண்கள் பல்வேறு துறைகளில் கால் பதித்து வருகின்றனர். இந்த நிலையில் மதுரையில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் பெண் குழந்தைகளை போற்றும் நிகழ்ச்சி சம்பவம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் தேனூர் பகுதியைச் சேர்ந்த சடையாண்டி மற்றும் ரேணுகா தம்பதியினர். சடையாண்டி கட்டிடங்களுக்கு ஷீலிங் தயாரிக்கும் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவர்களுக்கு ரித்திகா மீனாட்சி என்ற பெண் குழந்தை உள்ள நிலையில் 5 வருடத்திற்கு பின்னர் இரண்டாவதாகவும் பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த தம்பதியினருக்கு இரண்டாவதாகவும் பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு தேஜாஸ்ரீ என பெயர் சூட்டினர். இதனால் ஈடில்லா மகிழ்ச்சியடைந்த தம்பதியினர் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த மகிழ்வை வெளிப்படுத்த தாங்கள் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என எண்ணியுள்ளனர். இந்த நிலையில் மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் தேனூர் மண்டபத்திற்கு மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வின்போது கள்ளழகரை தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு தாகம் தீர்த்து பசி போக்கும் வகையில் தனது சொந்த ஊரின் திருவிழாவாக நினைத்து தர்பூசணி வழங்க வேண்டுமென கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக தர்பூசணி வழங்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் இந்த முறையும் தொடர்ந்து 7வது ஆண்டாக நடைபெற்ற கள்ளழகர் சித்திரை விழாவின் 6ஆம் நாள் நிகழ்வான தேனூர் மண்டபத்திற்கு மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வின் போது வருகை தந்த பக்தர்களுக்கு 1 டன் அளவிலான தர்பூசணிகளை வழங்கினர்.